योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। பகவான் மிக பெரும் கருணையோடு நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்து எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து அறியும் திறனையும் கொடுத்து அவருடைய திருவடி தாமரைகளில் நம்மை அழைத்து கொண்டு நமக்கு சாதனையை எளிதாக்கி தந்து அவருடைய நாமத்தை விட்டு சென்று அந்த நாமத்தை சொல்பவர்கள் எல்லோரும் மேன்மை அடைவார்கள் என்ற ஒரு வரத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவியும் பாதுகாப்பும் மனத்தெளிவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்று நமக்கெல்லாம் உறுதி கொடுத்து நம்முடைய வாழ்க்கை துணைவராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பகவான். இந்த பெரும் கருணையை நாம் கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சமர்ப்பித்தோம். இத்தோடு கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய சேவையாக மட்டுமே பார்த்து செய்து அதை சேவா தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். நேற்றைக்கு ஒரு கதை கேள்விப்பட்டேன், ஸ்ரீராமபிரானுடைய ஜனனம் பற்றி. புதியதாக இருந்தது. சுவாமி முகுந்தானந்தா என்று ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் இருக்கிறார். ஒரிசாவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறார். டல்லஸ் ஒரு ராதாகிருஷ்ணன் கோவில் கட்டி அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன கதை இது. தசரதன் எல்லா மேன்மைகளையும் படைத்தவனாக எல்லா சம்பத்துக்களும் உடையவனாக கோசலை நாட்டை மிக சிறப்பாக ஆண்டு வந்தான். 3 அருமையான மனைவிகள். இப்படியெல்லாம் இருந்தும் அவனுக்கு குழந்தை இல்லை. அதைவிட இன்னும் கவலைக்கு இடமாக இருந்தது, அவனுக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசையும் இல்லையா. அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லையா. எல்லாம் சிறப்பாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த எண்ணமே அவருக்கு வரவில்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தசரதனுடைய குருதேவர் வசிஷ்ட மகரிஷி, அவருடைய மனைவி அருந்ததி, அவளுக்கு ஒரு கவலை வந்ததாம். என்ன இது, அரசன் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரே, அவருக்கு அடுத்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை யார் ஆளப் போகிறார்கள்? உங்களுக்கு இதை பற்றி ஒரு சிந்தனை இருக்கிறதா என்று கேட்டாளா. வசிஷ்டர் சொன்னாராம், நானும் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவள் சொன்னாலும், எத்தனையோ யஜ்யங்கள் இருக்கிறதே, அதை தாங்கள் நடத்தக்கூடாதா? அப்பொழுது வசிஷ்டர் சொன்னாராம், யஜ்யங்களை நடத்துவது எனக்கு இஷ்டமில்லை. எனக்கு எந்த ஒரு ராஜ பரம்பரைக்கும் ஒரு புரோகிதராக செல்வதற்கும் இஷ்டமில்லை. அப்படி நான் இருந்த பொழுது பிரபு நாராயணன் சொன்னார் என்னிடம், நீ இக்ஷ்வாகு குலத்துக்கு ராஜகுருவாக இருந்து வா, ஏனெனில் இந்த குலத்தில் நான் ஒரு நாள் பிறக்கப் போகிறேன். அதனால் நீ அந்த சமயத்தில் அங்கு இருந்தாக வேண்டும் புரோகிதராக. அதனால் தயங்காமல் இந்த இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இங்கு பிறக்கப் போகிறார் என்று கேள்விப்பட்டதும் சரி என்று உடனே சொல்லிவிட்டேன். எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அதில். ஆனால் இந்த எண்ணம் கூட அரசனுக்கு இல்லையே. இந்த எண்ணம் அவருக்கு வர வேண்டுமே, அது வந்தால்தான் எதுவுமே செய்ய முடியும் என்று வசிஷ்டர் சொல்லிவிட்டார். உடனே அருந்ததி சொன்னாளாம், நான் அந்த எண்ணத்தை அவர் மனதில் பதிய வைக்கிறேன் என்று சொன்னாளாம். பிறகு அவள் என்ன செய்தாள், தன்னுடைய பேர குழந்தையை எடுத்துக்கொண்டு அரசிமார்கள் இருந்த இடத்திற்கு சென்றாள்.
அங்கு குருமா வந்துவிட்டார். அதனால் உடனே எல்லோரும் எழுந்து வந்து அவரை சுற்றி நின்று கொண்டு உரிய மரியாதையை அளித்து அமர்ந்து கொண்டார்கள். அவருடைய பத்தினிகளும் மற்றவர்களும். குருமாதா வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் தசரதனும் அங்கு விரைந்தார். தசரதன் வருகிறார் என்று அவருக்கு தெரிந்தவுடன் அருந்ததி என்ன செய்தாளாம், அந்த பேரக்குழந்தையை சற்று கிள்ளி விட்டாளாம். அது பே என்று ஒரேடியாக அழ ஆரம்பித்து விட்டது. கத்தி கத்தி அழுது கொண்டிருந்தது. தசரதன் உள்ளே நுழையும் போது ஒரே குழந்தையின் அழுகை சத்தம். தசரதர் வந்து குருமாதாவை வணங்கி, ஏன் இப்படி குழந்தை அழுகிறது என்று கேட்டாராம். இல்லை, அந்த குழந்தை சொல்கிறது, இப்பொழுது வசிஷ்டருக்கு தசரதன் இருந்து இந்த நாட்டை ஆள்கிறார், அவர் ராஜகுருவாக இருக்கிறார், நான் எப்பொழுது ராஜகுருவாக ஆவது, அப்பொழுது யார் இந்த நாட்டை ஆழ்வார்கள் என்று கேட்கிறார் என்று சொன்னார். அப்பொழுதுதான் தசரதனுக்கு அது பளீர் என்று அந்த கருத்து அவரை தாக்கியது. உடனே அவர் புரிந்து கொண்டார். பிறகு வசிஷ்டரை அணுகி கேட்டார், நான் என்ன செய்வது, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று. அப்பொழுதும் வசிஷ்டர் அவர் இருந்த அந்த யஜ்யத்தை நடத்தவில்லை. ஸ்ருங்கி ரிஷி இருந்தார், ரிஷிங்கர் என்ற பெயர் அவருக்கு. அவரை வைத்து நடத்த வேண்டும் என்று சொல்ல, அந்த யஜ்யத்தில் தான் அக்னிதேவனே கையில் அந்த பாயசத்தோடு தோன்றி அதை தசரதனிடம் கொடுத்து சொன்னாராம், உனக்கு இஷ்டம் போல் இதை உன் மனைவியரிடம் கொடு என்று. அதாவது இறைவனுடைய சங்கல்பமானது எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தசரதன் முதலில் இருந்த பாயசத்தில் ஒரு பாதியை அப்படியே கௌசல்யைக்கு கொடுத்து விட்டார். பிறகு மீதி இருந்ததில் பாதியை யாருக்கு கொடுத்தாராம் தெரியுமா? கைகேயிக்கு. பிறகு அவர் சொன்னாராம், கௌசல்யையும் கைகேயையும் பார்த்து, அந்த மீதி இருக்கும் அந்த 1/4 பங்கு இருக்கிறது, அதை நீங்கள் இருவரும் பாதி பாதியாக எடுத்து சுமித்திரைக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இது எப்படி தசரதனுக்கு தோன்றியது? அவர்கள் கொடுத்தபடியே சுமித்திரை ஞானி, அவளுக்கு எதுவுமே கௌரவ குறைவு என்று தோன்றாதாம். எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் சுபாவமா. அவளுக்கு பெருமகிழ்ச்சி. தன்னுடைய மூத்த அக்கா கௌசல்யா அவள் கையால் தனக்கு கொடுக்கிறாள். கைகேயி தசரதனுக்கு மிகவும் அருமையான மனைவி, அவள் கையால் கொடுக்கிறாள் என்று சந்தோஷப்பட்டு அவள் சொன்னாளாம், எனக்கு பிறக்கும் குழந்தைகள், உங்கள் இருவருக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்கு நான் அழித்து விடுவேன் என்று. அதன்படி அவளுக்கு பிறந்த குழந்தைகள் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும், லக்ஷ்மணன் ராமனுக்கு சேவை செய்யவும், சத்ருக்னன் பரதனுக்கு சேவை செய்யவும் வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இதை பார்க்கும் பொழுது இறைவனுடைய சங்கல்பம் யார் யார் மூலமாகவோ ஏதேதோ ஒரு எண்ணமாக உதித்து பிறகு அது எப்படி செயலாக வெளிப்படுகிறது, அப்படி அது செயலாக வெளிப்படுவதிலும் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, அவருடைய லீலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல் கௌசல்யைக்கு ராமர் பிறந்த உடனேயே அதை ராமர் பிறந்த எப்படி சொல்கிறார் என்றால், 4 கைகளோடு மகாவிஷ்ணு அவள் முன் தோன்றினார். அப்பொழுது கௌசல்யை பார்த்து, பிரபு நீங்கள் வந்து நிற்கிறீர்களே, இல்லை நான் உனக்கு குழந்தையாக பிறந்துள்ளேன் என்று சொன்னாராம். உடனே அவள் சொன்னாராம், உங்களை நான் எப்படி குழந்தையாக பார்க்க முடியும், தாங்கள் எப்பேற்பட்ட தெய்வம் என்று வீழ்ந்து வணங்கினாளாம். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நான் தான் உனக்கு பிறந்திருக்கிறேன் என்று உனக்கு மட்டுமே தெரிய வேண்டும், அதனால்தான் நான் இந்த தோற்றம் கொடுத்து
நீ என்னை குழந்தையாக உனக்கு நான் இந்த வரம் கொடுத்திருக்கிறேன் போன பிறவியில், அதனால் நான் குழந்தையாக ஆகிவிடுவேன். ஆனால் நான் யார் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் உடனே அவர் குழந்தையாகிவிட்டார். ஆயினும் அந்த ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லோரையும் மெய்சிலிர்க்க வைத்து அந்த ராம் லல்லாவாக எல்லோருக்கும் செல்வ குழந்தையாக அவர் திகழ்ந்தார். இந்த கதையை கேட்டபோது எனக்கு எப்படி ஒரு ஆச்சரியம். வசிஷ்டர் சொன்னது தசரதனுக்கு அந்த எண்ணம் உதித்தால் மட்டுமே இது நடக்கும் என்று. ஆக இதில் இந்த உலக விவகாரங்கள் எத்தனை ஒரு அமைப்பு இதில் இருந்திருக்கிறது என்று பாருங்கள். தசரதனுக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அதை அருந்ததி மூலமாக செய்து அந்த பாயசத்தை கொடுத்து தசரதன் கையால் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல தசரதன் எப்படி ஒரு பங்கிட்டான், தசரதனை யார் அப்படி பங்கிடச் செய்தது. ஆக எல்லாவற்றுக்கும் பின்னால் நம் பகவான் சொன்னது இறைவனுடைய சங்கல்பம் தான் இந்த உலகத்தை நடத்தி வருகிறது. எல்லோர் மனதிலும் எழும் எண்ணங்கள் கூட இறைவனுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுபவைதான். இறைவன் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அத்தனை விவரங்களையும் பார்த்து பார்த்து நடத்தி வருகிறார். ஆகையால் எந்த ஒரு தருணத்தில் என்ன ஒன்று நிகழ்ந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நடக்கிறது. அது எப்படி கோணல் மாணலாக நமக்கு தெரிந்தால் கூட இறைவன் முழுமையானவர், பர்ஃபெக்ட். அதனால் இறைவனுடைய லீலையும் பர்ஃபெக்டாகத்தான் இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தி பகவான் சொன்னார், இறைவனுடைய சங்கல்பத்தினால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விவரம் நேர்ந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார் என்று சொன்னார். அத்தோடு அல்ல, மேலும் எனக்கு சொன்னார், அதை ஆசீர்வாதமாக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு பகவானிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக இறைவனுடைய சங்கல்பம் எப்படிப்பட்ட எண்ணங்களை ஒவ்வொருவர் மனதிலும் உதிக்க வைத்து அவர்களை பேச வைத்து அவர்களை செயல்களில் ஈடுபடுத்தி ஒரு அழகான நாடகமாக அதை செய்து வருகிறது, லீலையாக செய்து வருகிறது என்பதை நாம் புராண கதைகளிலிருந்து பலவிதங்களில் புரிந்து கொள்கிறோம். இப்படி புரிந்து கொள்வதால் என்ன நன்மை? இந்த புத்தகங்கள் ராமாயணமும் மகாபாரதம் சித்பவானந்த சுவாமி அடிக்கடி சொல்வார். அந்த 2 புத்தகங்களையும் இந்த சாரதா கல்லூரியில் ஒரு வருடத்திற்கு ஒரு புத்தகம் என்று பிரிஸ்கிரைப் பண்ணி விடுவார்கள். ஆக அந்த கரிக்குலம் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை படிப்பதோடு அதில் இந்த எபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடம் ராமாயணம், அடுத்த வருடம் மகாபாரதம், அடுத்த வருடம் ராமாயணம் என்று மாற்றி மாற்றி வரும். இந்த ராமாயணத்தை பற்றியோ அல்லது மகாபாரதத்தை பற்றியோ அங்கே இருக்கக்கூடிய தமிழ் துறையில் உள்ள எல்லா பேராசிரியர்களும் வாரத்திற்கு ஒரு நாள் உரையாற்றுவார்கள். அந்த காலை வேளை அந்த பிரார்த்தனை அசம்பிளி முடிந்தவுடனேயே அவர்கள் உரையாற்ற தொடங்கி விடுவார். 1 மணி நேரம். அவர் சொல்வார், ஒரு நாகரிகத்தை இந்த புத்தகங்கள் தான், இந்திய நாகரிகத்தை உருவாக்குவது இந்த புத்தகங்கள் தான். இந்த புத்தகங்களுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலம் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புத்தகங்கள் விலை மதிப்பற்றவை. இவைகளெல்லாம் பார்த்து பார்த்து இறைவன் நடத்தியிருக்கிறார். இதில் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை உண்மைகளும் அத்தனை நீதிகளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இது எல்லா குழந்தைகளும், படிக்க வரும் குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த 2 புத்தகங்களையும் நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார். பகவான் அந்த சன்னதி தெரு வீட்டில் இருக்கும் பொழுது ராஜாஜி ராமாயணத்தையும் வியாசர் விருந்து என்ற மகாபாரதத்தை பற்றி நிறைய சொல்வார். அதில்
ராஜாஜியுடைய ராமாயணம் இருக்கிறதே, பகவானுக்கு அது ஒரு பெரிய ஃபேவரட் புக். அதை அவரே காசு கொடுத்து வாங்கி வரச் சொல்லி பலருக்கு விநியோகித்திருக்கிறார். இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இன்றைக்கும் பகவான் கொடுத்த அந்த புத்தகத்தை விடாமல் படித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த ராமாயணம் மகாபாரதம் தான் நம்முடைய இந்திய நாகரிகத்தை உருவாக்கி வந்தது. ஆனால் இப்பொழுது இந்த புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக யாரும் படிப்பதே இல்லை, மறைந்து போகும் நிலையில் இருந்தது. நல்லவேளை அதை ஜனங்களுக்கு எப்படி ரீச் செய்ய வேண்டும் என்பது போல் திரைப்படமாக ஆக்கி சீரியலாக இந்த ராமாயணமும் மகாபாரதம் வர ஆரம்பித்த பிறகு மறுபடியும் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. பகவான் ராஜாஜி ராமாயணத்தை எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார். ராஜாஜி ஒரு மகாத்மா என்றே சொல்வார். ஆக இந்த மேலை நாட்டினருடைய எபிக்ஸ் எல்லாம் மிகவும் வாழ்க்கையை ஒட்டிய மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்வோம் அல்லவா, ரொமான்ஸ் அண்ட் மெட்டீரியலிசம், இவைதான் காண முடியும். இந்த கிரேக்க புத்தகங்களை பார்த்தீர்களானால் இலியட் என்று ஒன்று உண்டு, ஆடிசி என்று ஒன்று உண்டு. அவையெல்லாம் பார்த்தீர்களானால் சாதாரணமாக ரொமான்ஸும் வீரம் பொருள் இப்படி வாழ்க்கையை ஒட்டியதாகவே இருக்கும். அப்படித்தான் இந்த நாகரிகம் அமைந்திருந்தது. மேலை நாட்டு நாகரிகம் அவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டவைதானே. நம்முடைய நாட்டு புத்தகங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் தர்மத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த தர்மத்தை ஒட்டிதான் அந்த பொருள் வீரம் எல்லாமே அமைந்திருக்கும். ஆகையால் நேற்றைக்கு நடந்த இந்த பிராண பிரதிஷ்டையை ஒட்டி எப்படி இந்த நாடே அந்த ராம பாவத்தில் மூழ்கி ஆனந்த வெள்ளத்தில் நீந்தியது என்று பார்த்தோம். ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம் மனிதர்கள் கொடுத்ததா? ராமபிரானிடமிருந்து வந்த ஆனந்தம், ராமனுடைய கருணையினால் ஏற்பட்ட ஆனந்தம். நான் எவ்வளவு பொறுமையாக இருந்து எப்படி எனக்கு காரியம் நடக்கிறது என்று பாருங்கள். ஆக அவருடைய பொறுமையை நாமும் மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமும் நிறைய நாம் காத்திருக்கும் பொழுது அதன் பின்பு மிகச்சிறப்பாக அது நடைபெறும். இதையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் மீண்டும் மீண்டும் தங்களிடம் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் மனது வைத்து உடனடியாக இந்த உலகத்தின் போக்கை மாற்றி தார்மீக வாழ்க்கையை இங்கு மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். பகவான் சொல்லியிருக்கிறார், நேற்றைக்கு சொன்னது போல் 80களிலேயே சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்படும், ராமர் கோவில் வரும், ராமராஜ்யம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆக இந்த மகாத்மாக்கள் சொல்வதோடு மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு பக்கபலமாக மறைந்திருந்து அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருப்பார்கள், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் நாம் இதையும் வேண்டிக் கொள்வோம். பகவான், தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களிடையே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நிரம்பி இருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் எல்லாம் மனதிற்கு அச்சத்தை ஊட்டுகிறது. தாங்கள் மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவன் நினைப்போடு வாழ்வதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே ஆசீர்வதித்து யாருடைய எண்ணத்திலும் பகைமை உணர்ச்சி எழாமல், தவறாக எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் தன்மை இல்லாமல், இந்த யுத்தம் என்ற எண்ணமே எழாமல் இருப்பதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு மேல்
தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள் இயற்கையின் சீற்றங்களாக வெளிப்படும் வெள்ளம், காட்டுத்தீ, இப்படி எத்தனையோ கோர விபத்துக்கள். தாங்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேல் மனிதனுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து அங்கு உயர்ந்த தார்மீக சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். மக்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் இந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். இந்த கர்ம விதியானது இறை நீதி. யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவதாரங்கள் கூட இது கடுமையாக செயல்படும், துல்லியமாக செயல்படும். இது யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருக்க. ஆயினும் இதற்கும் மேல் காரணமற்ற கருணை என்ற ஒன்றை இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதால் அவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்திலே துன்பத்தில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் தங்களுடைய கருணை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் முற்றிலும் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கல நாமத்தை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை ஜீரணித்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும் என்று தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வர வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே மண்டி கிடக்கும் ஆசா பாசங்கள், இந்த உலகத்தின் போக்குகள், இவற்றையெல்லாம் தாங்கள் தான் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகிறது? இன்றைய உலகில் திடும் என்று எத்தனை இளைஞர்கள், எத்தனை குழந்தைகள் ஏதோ ஒரு பயம் ஆட்கொள்கிறது. அது ஆட்கொள்ளியாக கூட மாறிவிடுகிறது. விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டி நமக்கு ஒரு திருப்தியை உண்டு பண்ணிக் கொள்கிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கும் மேல் எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடும் ஒரு சுபாவம் இது சில பேருக்கு உண்டு. ஒரே கவலை, என்னென்னமோ அதீதமாக கற்பனை செய்து கொள்வார்கள். பிறகு பயப்படுவார்கள். மன உளைச்சல், மருந்து, மாத்திரை, இந்த அவலமெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நாடு முழுவதும் இறை நாமம் பரவ வேண்டும். எல்லோரும் இறை நாமத்தை சொல்ல வேண்டும். பகவான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாக, ஒவ்வொரு நாமமும் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் என்று பகவான் தங்களுடைய திவ்ய திருநாமம் எங்களுடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. எங்களுக்கு மன தெளிவையும் தூய்மையும் தரவல்லது. அதில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்களுக்கு மன தூய்மை வருவதற்கு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் விழுந்தாலும் அதையெல்லாம் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து அவற்றை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்கள் சங்கல்பத்தினால் வருகிறது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கர்ம பலனாக அவை வந்து எந்த ஒரு தண்டனை நமக்கு வந்தாலும் அதிலும் இறைவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து கொடுக்கிறார். ஆக வரும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சத்தியம், இது உண்மையை அடிப்படையாக கொண்டது. இது வெறும் பாவனை அல்ல. இதனால் என்ன ஆகும்? நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், இறைவனிடம் நெருக்கம் ஏற்படும். நமக்கு துன்பமும் துயரம் வரவில்லை என்றால் யார் கடவுளை நினைப்பார்கள்? எல்லாம் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி வருகிறது என்று அப்படியே ஒரு மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டிருப்போம். ஆக பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். பகவான் எப்பொழுதும் நாங்கள் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை
தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக்கொள்கிறோம். வேண்டிக்கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சங்கரா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार।